அன்புள்ள கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஆரம்பதியிலே நாம் பார்க்கும்போது ஐபிராத் நதி வற்றி போகிறதாக நாம் பார்க்கிறோம். அதாவது ஐபிராத் நதி உலகத்திற்கு ஜீவனை கொடுத்தது போல ஆவியானவர் மக்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் முற்றிலுமாக எடுத்துக்கொள்ளப்படுவார் என நாம் பார்க்கிறோம். மேலும் அர்மெகதோன் என்னும் இடத்திலே யுத்தத்திற்கு அவர் ராஜாக்களை கூட்டி சேர்க்கும்படி 3 அசுத்த ஆவிகள் எழும்பினதை நாம் பார்க்கிறோம். அந்த அசுத்த ஆவிகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். மத்தேயுவில் நாம் பார்க்கும்போது இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் போகாதிருங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மெய்யாகவே இந்த ஆவிகள் ராஜாக்களை தேவனுடைய ஓய்வு நாளை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக வழி நடத்தும். அதுவே அர்மெகதோன் யுத்தம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அசுத்த ஆவிகள் தேவனுடைய ஓய்வு நாளை மீறும்படி மக்களை வழிநடத்துகிறதை நாம் காண முடியும்.